இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஹாய். யூஸ்வலாக நம்மக்கிட்ட இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் இருக்கும், ஒயிட் பேப்பர்ஸ் இருக்கும், அண்ட் பிரிண்டபிள் பேப்பர்ஸ் கூட இருக்குது. அதாவது பேட்டர்ன் அது இப்போ ஈஸியாக கூட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் என்கிட்ட இல்லாத ஒரு காரணத்தினால நான் எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் ஷாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற கலர் பேப்பர்ஸ்லேயே எப்படி நம்ம வந்து பேட்டர்ன் பேப்பர் மேக் பண்ணலாம், பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி காமிக்க போகிறேன். அண்ட் நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலரில் இந்த மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்து அதில் ஃப்ரூட்ஸு கூட நான் வரைஞ்சிக்கலாம், என்ன வேணால் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதான் பேட்டர்ன், நம்ம மேக் பண்ணுறது தான் அந்த பேட்டர்ன். ஸோ நான் ஃபஸ்ட்டு செடி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் குட்டி குட்டியாக. நீங்கள் யூஸ்வலாக வந்து லைட் கலரில் வந்து எல்லாமே மேக் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது லைட் கலரில் எதுவுமே இல்லை. அண்ட் கலர் பேப்பர்ஸ் கூட லைட் கலரில் 1-2 தான் இருந்துச்சு. இருக்கிறத வச்சு நான் மேக் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே வந்து க்ரீன் கலரில் லீஃப் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த பேட்டர்ன் பேப்பர் நம்ம ஜேர்னல்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது கிஃப்ட் மேக் பண்ணணும், நீங்கள் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹோம்மேடாக மேக் பண்ணி நீங்கள் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. செரி மாதிரி இருக்கா எனக்கு தெரில, ஆனால் ஃபைனலாக அந்த க்ரீன் கலரில் லீவ்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்க செரி மாதிரி இருக்குது. அண்ட் செகண்டாக வந்து நான் இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கிறேன். அண்ட் என்கிட்ட இருக்கிற எல்லா கலர் மார்க்கர்ஸையும் நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜிக்ஸாக நான் வரைஞ்சிக்கிறேன். லைன்ஸ் போடும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன்ஸோட செகண்ட் நம்ம ட்ரா பண்ணுறது கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். எனக்கு அங்கங்கே கேப் இருந்துச்சு. திருப்பி நான் வரையும் போது ஃபஸ்ட் வரைஞ்சி அந்த லைனோட போய் டச் ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பேப்பரோட குவாலிட்டி சரியில்லை, ஸோ அதனால் அப்படி இருந்துச்சு. அண்ட் நான் என்கிட்ட இருக்கிற எல்லா கலரையுமே நான் ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போது இந்த ஜிக்ஸாக் லைன்ஸுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா ரொம்ப சிம்பிளாக ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற மாதிரி, ட்ரையாங்கிளில் நம்ம எந்த சைடில் வேணால் திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி பிளாக் கலரில் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இதுக்கு நான் சென்டரில் பிளாக் கலரில் கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்குது. ஃபோர்த் வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்கோம்ல, அது வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து எழுதிக்கிறணும். நான் வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இது வந்து நீங்கள் சாக்லேட் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த சாக்லேட் மேலே ரேப் பண்ணி வச்சா வந்து சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு மிரர் பாக்ஸ் வச்சு நான் ரேப் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் ஃபோர்த் வந்து நம்ம வந்து செக்குடு பேட்டர்ன், அதாவது எப்படி மேக் பண்ணணும்னு ஈஸி தான் இது ரொம்ப. சுற்றி வந்து நம்ம டார்க் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு அண்ட் குட்டி குட்டி லைன்ஸாக நம்ம பிரிக்க போகிறோம். பிரிச்சுட்டு செஸ் போர்டு மாதிரி நம்ம கலர் பண்ண போகிறோம். பாக்ஸ் கலர் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸ் கலர் பண்ணாமல் ஃபஸ்ட் ரோவில் அப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் ரோவில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் நான் மேக் பண்ண போகிறேன். இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் ஃபைனலாக பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபோர்த் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டார்க் க்ரீன் கலரில் நான் வந்து ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி லைனாக அங்கங்கே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வந்து லீவ்ஸ் வரைய போகிறேன் அங்கங்கே குட்டி. ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் அந்த க்ரீன் லீவ்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தான் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாட், பல்கோ டாட் சொல்லுவாங்களே, அதான் நம்ம பார்க்க போகிறோம். சும்மா நம்மக்கிட்ட இருக்கிற பேப்பர்ஸ் எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே டாட் வைக்க போகிறோம். அண்ட் அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் பிளாக் கலர் சார்ட்டில் ஒயிட் கலர் பென் வச்சு யூஸ் பண்ணி பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன கலரில் வேணால் இந்த மாதிரி டாட்ஸ் போட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நான் இன்றைக்கி மேக் பண்ண இந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே நான் வந்து காமிக்கிறேன். பல்கோ டாட்ஸும் சரி, ஜிக்ஸாக் லைன்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள், இந்த செக்குடு பேட்டர்ன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நோட் புக் இருந்துச்சு. இதில் நான் வந்து பேட்டர்ன்ஸ்லாம் மேக் பண்ணி வச்சுருந்தேன். இது சும்மா நான் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கேன். அங்கங்கே எழுதிட்டு அந்த யூடியூபோட லோகோவும் நம்ம ட்ரா பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஷார்ட்ஸோட லோகோ வந்து ட்ரா பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்து ஷார்ட்ஸோட லோகோ சென்டரில் வந்து மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும். அந்த யூடியூபோட லோகோ அந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அண்ட் உள்ளே வந்து நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ண போகிறேன். இதில் கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். அண்ட் குட்டி குட்டியாக பிளாக் கலரில் வந்து ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக எழுதியிருக்கேன். அண்ட் நான் மேக் பண்ண இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.